दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पृष्ठ संख्या 9 பக்கம் எண் 9. இந்த பக்கத்தில் ஸ்வர வியஞ்சன் உயிரெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இரண்டும் சேர்த்து பார்க்க போகின்றோம். அதை தவிர கீழே கடைசி வரிசையில் ஆகத் வியஞ்சன் ஆகத் வியஞ்சன் என்று 5 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் சேர்த்து பார்க்க போகின்றோம். இந்த ஆகத் வியஞ்சன் என்றால் வெளியிலிருந்து வந்த உயிர்மெய் எழுத்துக்கள் என்பது பொருள். மற்ற பாஷைகளிலிருந்து வந்த மற்ற மொழிகளிலிருந்து வந்த எழுத்துக்கள். அதாவது ஒரு மொழியில் பல மொழிகளின் கலப்புகள் இருந்து விடுகின்றன பல்வேறு காரணங்களினால் அல்லவா. ஹிந்தியிலும் அதுபோல உருது சொற்கள் உள்ளன. இந்திய மொழிகள் பலவற்றிலும் இருந்து சொற்கள் இருக்கின்றன. பெரும்பாலான உருது சொற்கள் ஹிந்தியில் கலந்துள்ளன. அந்த உருது சொற்கள் வரும்பொழுது அவற்றை உச்சரிக்க கீழே கடைசி வரியில் இருக்கின்ற 5 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன, பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அந்த வரிசையும் சேர்த்து இப்பொழுது நாம் படிக்கப் போகின்றோம். முதலில் ஸ்வர் உயிரெழுத்துக்கள். இவை நாம் முன்பே படித்தவைதான், இருந்தாலும் மேலும் ஒரு முறை படித்து பார்த்து கொள்ளலாம். அ ஆ இ ஈ ஓ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. அடுத்தது வியஞ்சன் வியஞ்சன் உயிர்மெய் எழுத்துக்கள் க க க घ ङ छ छ ज झ ज्ञ ट ठ ड ढ ण त थ द ध न प फ ब भ म या रा ला वा श श स ह க்ஷ த்ர ஞ ஸ்ர. கீழே ஆகத் வியஞ்சன் வெளியிலிருந்து வந்த உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த மகாப்ரான் க அதன் கீழ் ஒரு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஹ ஹ என்று உச்சரிக்க வேண்டும். ஹ. இவை ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கலாம். செல்ல செல்ல இது மனதில் படிந்துவிடும். ஹ. அடுத்தது ஜ. ஜாவிற்கு கீழே புள்ளி வைத்தால் ஜ. டாவிற்கு கீழே புள்ளி வைத்தால் ர ர. சில பேர் இதை ழா என்பது போல கூட படிப்பார்கள். ர ர ர. அடுத்தது ட. மகாப்ரான் டாவிற்கு கீழே புள்ளி, அதையும் சற்று மென்மையாக படிக்க வேண்டும். ட ட என்று படிக்க வேண்டும். அதன் பிறகு மகாப்ரான் பா, அதன் கீழே புள்ளி வைக்கப்பட்டுள்ளது, அதை ஃபா என்று படிக்க வேண்டும். முன்பே பார்த்தோம் நாம், சாதாரணமாக எழுதப்பட்டுள்ள மகாப்ரான் பாவையே சில பேர் ஃபா என்று படிக்கின்றார்கள் என்று. அது தவறு. கீழே புள்ளி வைத்திருந்தால் மட்டுமே ஃபா என்று படிக்க வேண்டும். சரியா? தன்யவாத்.